பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தினுடைய மிக உயர்ந்த விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ 2 அத்தியாயங்கள் இதுவரை நாம் பார்த்துள்ளோம். ஒன்று, அர்ஜுன விஷாத யோகம், அர்ஜுனனுடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சஞ்சலம் என்ன என்பதனை விளக்குகிறது. 2வது அத்தியாயம் பார்த்தோம்னா சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேகம் என்பது என்றேனும் நிச்சயமாக அழியக்கூடியது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனை இயக்கக்கூடிய ஆத்மா என்றும் அழிவில்லாதது, நித்தியமானது, சாஸ்வதமானது. இந்த தேகம் விழுந்தாலும் அந்த ஆத்மா மற்றொரு தேகத்தை அடைந்துவிடும். இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடனுக்கு புரிய வைப்பதற்காக 2வது அத்தியாயம் முழுக்க சாங்கிய யோகத்தை கீதாச்சாரியார் தன்னுடைய சீடனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இப்போ 3வது அத்தியாயம் பகவத்கீதையில கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல கர்மங்கள் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க, காலை முதல் இரவு வரை நாம் என்ன என்ன செயல்களை செய்கிறோமோ அதெல்லாம் கர்மங்களே. ஆனா என்னன்னா, இதை நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தை விடுத்து அவன் என்னுள் இருந்து செய்வித்துக் கொண்டு இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு செய்தால் அது அவனை அடைகின்ற யோகம். யோகம்னா வழி. கர்மங்கள் மூலமாக அவனை சேர்வதற்கு உண்டான வழியை விளக்குவதே கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கீதாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யனுக்கு என்ன விதமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதனை நாம் பார்ப்போம். 3வது அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகம், அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச ஜ்யாயசி சேத் கர்மனாஸ்தே மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவா. இது 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் வருகின்ற முதல் ஸ்லோகம். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து ஜனார்தனா என்கின்ற பெயரோடு அவனை அழைக்கிறான். பாருங்க, ஒவ்வொரு முறை பகவான் கிருஷ்ணனை அவன் கூப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு நாமத்தோடு அவன் செய்கிறான். இப்போ ஜனார்தனனே கேசவனே, இப்போ எப்படின்னா பலனை எதிர்பார்த்து செய்கின்ற காரியங்கள் என்று நீ விளக்கினாய் கிருஷ்ணா. இந்த உலகத்தில் 99% பேர் ஒரு காரியம் செய்தால் அதன் மூலமாக எனக்கு என்ன பலன் வரும் என்கின்ற உத்தேசத்துடன் தான் எந்த காரியத்தையும் செய்வது பழக்கமாகிவிட்டது. அப்போ அந்த பலனை எதிர்பார்த்து செய்கின்ற செயல்களை விட, சரி, புத்தி தான் சிறந்தது என்று நீ சொல்ல முயற்சிக்கிறாய். அப்போ செயல் செய்வதை விட ஞானம் சிறந்தது என்று விளக்குகிற நீ, இந்த போரில் செயல்தானே என்னை செய்ய தூண்டுகிறார். ஞானத்தின்படி பார்த்தால் இந்த போரை நான் செய்ய வேண்டியது இல்லை, என் கையால் அவர்கள் எப்படி வீழலாம், கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அப்போ அந்த கர்மத்தை பலனை எதிர்பார்த்து செய்கின்ற செயல்களை விட புத்தி தான் சிறந்தது என்று சொல்லும் போது நான் எப்படி போர் புரிவது? இதுதான் அவருடைய கேள்வி. நீ சொல்வது ஒன்று, ஆனால் நீ போர் செய் அர்ஜுனா என்று சொல்வது அது வேறு விதமாக இருக்கிறதே. நீ ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியத்தை செய்தானே, ஆனால் அது தவறு, அதை விட மிக சிறந்தது புத்தி அப்படின்னா, இந்த போரில் என்னை தூண்டுகிறது நிச்சயமாக பலனை எதிர்பார்த்துத்தான் போர். இதன் மூலமாக என்ன நினைக்கும், நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும் அல்லது தோல்வி என்றது ஏதோ ஒரு பலன் நமக்கு சேரும். அந்த பலனை எதிர்பார்த்து செய்கின்ற விஷயத்தை செய் என்கிறாய், ஆனால் அதைவிட சிறந்தது புத்தி என்று உபதேசிக்கிறாய்.
இரண்டும் முரண்பாடாக இருக்கிறதே என்று அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கின்றபடி கேள்வி நகர்கிறது. 2வது அத்தியாயம். வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமி தத் ஏகம் வத நிச்சித்ய ஏனே ஸ்ரேயோஹம் ஆப்னுயாம். இப்போ பகவான் அர்ஜுனன் கிட்ட அந்த கேள்வி தொடர்கிறது. 2 வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கின்ற அந்த கர்மங்களை பற்றி ஒரு வழியை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஞானத்தின்படி உன்னை அடைவதற்கு உண்டான வழிகளையும் சொல்லி, 2 வழியும் ஒன்றை போலவே இருப்பதாக எனக்கு என்னமோ தெரிகிறது. கர்மங்கள் செய்கிறோம், அதை ஏன் செய்கிறோம் என்று தெரிஞ்சு செய்கிறது. அது ரெண்டுமே மொத்தத்தில் கர்மத்தை செய்ய நீ என்ன சொல்வது வலியுறுத்துவது போலவே இருக்கிறது கிருஷ்ணா. 2 வழிகளையும் தனித்தனியே கூறாமல் 2 வழியும் ஒன்றே போன்றே உன்னுடைய உபதேசம் இருக்கிறது. அதனால கர்மயோகம் செய்கிறதா ஞான யோகம் செய்கிறதா, உன்னை எதிர்பார்த்து செய்கிறதா, அதாவது காமிய கர்மம் நிஷ்காம கர்மம், ஒன்றை எதிர்பார்த்து செய்கிறதா எதிர்பார்க்காத அனைத்தும் உனக்கே அப்படின்னு செய்கிறதா. ஏன்னா இது ஒன்று மட்டும் சொன்ன வேணா தெளிவாயிருக்கும். கர்மயோகமும் சொல்றேன், ஞான யோகமும் சொல்றேன். காமிய கர்மம் ஒன்றை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வதை பற்றியும் சொல்றேன். ஒரு காரியம் செய்ய வேண்டும், எதையும் எதிர்பார்க்க கூடாது என்றும் சொல்கிறது. கிருஷ்ணா, நீ சொல்கின்ற விஷயம் என்னுடைய புத்தியை மழுங்க செய்கிறது, பேதலிக்க செய்கிறது. எனக்கு புரியும்படி நீ தயவு செய்து சொல்ல வேண்டும். பகவான் கிருஷ்ணனுடைய வார்த்தைகளுடைய தெளிவு அவ்வளவு எளிதாக என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லையே. இது அர்ஜுனன், ஏதோ அர்ஜுனனுக்கு புரியாதது போல இந்த ஸ்லோகம் தெரிந்தாலும் நமக்கு இன்னும் தெளிவு பிறக்க வேண்டும், தெளிவான பகவான் கிருஷ்ணனுடைய உபதேசம் கிடைக்க வேண்டும் என்பது அர்ஜுனுடைய எண்ணம். இந்த விஷயம் எனக்கு புரியவில்லை அப்படின்னா இது கூட புரியவில்லை என்று பார்ப்பது மிக தவறு. அப்படி என்றால் இந்த ஒரு கேள்வியை கேட்கும் போது பகவான் கிருஷ்ணனிடம் இன்னும் நிறைய விஷயங்களை அவன் எதிர்பார்க்கிறான் என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போ நான் யார் என்பது உனக்கு தெரியும். ஏன்னா எல்லா அறிவுரையும் எல்லாருக்கும் பொதுவாக அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். நான் யார், நான் எந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், என்னுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அப்போ நான் எந்த தன்மையோடு இனி நான் எந்த யோகத்தை அனுசரிக்க வேண்டும் என்பதை குழப்பமின்றி தெளிவான ஒரு விஷயத்தை கூறி என்னுடைய மனத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சலத்தை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அர்ஜுனன். இதை கேட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் அதற்கு உண்டான பதிலை தருகிறார். லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானகா ஞான யோகேன சாங்கியானம் கர்மயோகேன யோகினாம். இப்போ அர்ஜுனனை பகவான் கிருஷ்ணன் பார்த்தபடி எந்த விதமான பாவங்களும் இல்லாத அர்ஜுனா, மனதில் எதுவுமே வச்சுக்காம வெளிப்படையாக கேள்விகளை கேட்ட அர்ஜுனனை பார்த்து பாருங்க, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அர்ஜுனா. அது யார் அப்படின்னா பாருங்க, தன் உணர்விற்காக தான் செய்கின்ற கர்மங்களின் பலனை எதிர்பார்த்து உத்தேசித்து செய்வதாக ஒரு கூட்டம். எந்த ஒரு விஷயமும் ஒன்று கிடைத்தால் ஒன்று செய்வேன், வியாபாரத்தனமான உலகம். இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும், எனக்கு வீடு வாசல் வேண்டும், கல்யாணம், குழந்தைகள், இப்படி பிரார்த்தனைகளை அடுக்கி கொண்டு வருகின்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அப்படி இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப குறைவான சாங்கிய சிந்தனை அப்படி எடுத்துக்கிட்டவங்க, பக்தி தொண்டே தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செய்தவர்கள்,
இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு கூட்டம், பகவானுடைய பக்தி ஒன்றே போதும், அவனை ஆனந்தப்படுத்த வேண்டும், திருப்திப்பட வேண்டும் என்று இரு வகையான ஜனங்கள் இந்த உலகத்தில் நான் காண்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. எல்லாரையுமே ஒரே கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பிரித்து விட முடியாது. எல்லாரும் ஒரே கேட்டகரி அல்ல. எதிர்பார்க்காது எந்த ஒரு காரியத்தையும் என்ன சொல்றது செய்யறவங்கெல்லாம் இல்லை இந்த உலகத்துல. இந்த பூஜை செய்கிறேன், இந்த ஹோமம் செய்கிறேன், இந்த குடும்பம் நல்லாக இருக்க வேண்டும், ரொம்ப நாளா என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, வீடு வாசல் வாங்கணும், இந்த மாதிரி லௌகீக ஆசைகளை தன்னுடைய உள்ளத்தில் நிரப்பி இது மூலமாகவாவது இதனுடைய ஆசைகள் நிறைவேறாதா, இந்த எண்ணத்தை உடையவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். இது எனக்கு மட்டுமல்ல, பகவான் கிருஷ்ணன் நன்றாக நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ 2 வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை காண்கிறேன். நானே கதி, நீயே எல்லாம் என்று எனக்கு பின்னால் வருகின்ற பக்த சமூகம் ஒரு புறம், நீ தருகின்ற அருள் மட்டும் போதும் என்று, நீ அருள் தந்தால் நான் இதை செய்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு கூட்டம் என்று இருவகையான ஒரு கூட்டங்களை நான் பார்க்கிறேன் அர்ஜுனா. அடுத்து ஸ்லோகம் 4 ந கர்மாணாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோ ஸ்னுதே நச சந்யசனாத்கேவ சித்திம் சமதிகச்சதி. இப்போ ஒரு காரியம் எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனும் இந்த ஒரு காரியத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது அர்ஜுனா. அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு குலம், அந்த குலத்திற்கு தர்மம், அந்த தர்மத்தின்படி வாழ்வது என்கின்ற ஒரு நியமத்தோடு இந்த ஜீவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். சரி, இப்போ என்னன்னா நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. உதாரணத்திற்கு ஒன்று சொல்றேன். அர்ஜுனன் சத்திரிய குலத்தில் வந்தவன். சத்திரிய குலத்தினுடைய தன்மையே என்னன்னா இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும், ஆளக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கிறது. அப்படின்னா அது மிகப்பெரிய பொறுப்பான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இருப்பவர்கள்கிட்ட எல்லாருமே தர்மத்தோடு வாழ வேண்டிய கூடிய அந்த பொறுப்பு யாருகிட்ட இருக்குன்னா ராஜனுக்குத்தான் முதல்ல இருக்கு. அதே போல தர்மத்தின்படி வாழ்பவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தால் அவர்களை காக்கின்ற பொறுப்பும் ராஜனுக்குத்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது, ஒரு ஆபத்து வரும் பொழுது நல்லவர்களை நான் நான் போரெல்லாம் செய்ய மாட்டேன், என்னமோ நடந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நான் அந்த சிம்மாசனத்தில் வேணா அமர்ந்துக்கிறேன், அது தப்பு இல்லையா? அப்போ நீ கடமையிலிருந்து எந்த காலத்திலும் விலகும் உரிமை உன்னுடையது அல்ல அர்ஜுனா. இப்போ அர்ஜுனன் என்னன்னா ஏதோ காரணங்களை காட்டி இந்த போரை நான் செய்ய மாட்டேன், போரிலிருந்து விலகுகிறேன், கை நடுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்குளத்தில் அமர்ந்தவனுக்கு எப்பேற்பட்ட உபதேசம்னா, போர் செய்வது என்பது உன்னுடைய கடமை, உன்னுடைய குல தர்மம். இன்னும் சொல்லப்போனா நீ யாருக்காகவும் போர் செய்யவில்லை, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமை உன்னிடம் இருக்கிறது, நல்லவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட இருக்கு. அப்போ நான் இதை செய்ய மாட்டேன் என்ற அந்த விஷயத்திலிருந்து விலகுவதால் எந்த காரணத்திலும் அப்பா எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, இப்போ நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விடுதலை அர்ஜுனா உன்னால் என்றும் பெற முடியாது. அது மிகப்பெரிய பாவத்திற்கு வழிவகுக்கும். இன்னும் சொல்ல போனா நான் போரெல்லாம் செய்யாம காட்டிற்கு செல்கிறேன், துறவரம் மேற்கொள்கிறேன், பகவானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னா அதற்காக பிறந்தவன் நீ அல்ல. எப்பவுமே நம்ம குல தர்மத்தை விடுத்து பரதர்மத்தை அனுஷ்டிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. நம் தர்மத்தை அனுஷ்டித்து
வேண்டுமென்றால் சிறிதளவு பரதர்மத்தை அனுஷ்டிக்கலாம். ஆனால் அதனால் எந்த பலனும் அவனுக்கு இல்லை. ஆனால் அவனுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பெரியவங்க வழி வழியா என்ன என்ன விஷயங்களை நம்ம குடும்பத்திற்கு செய்து வந்தார்களோ அதை விடுத்து நான் இதை செய்ய மாட்டேன் என்று அந்த விஷயத்திலிருந்து நழுவுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அவமானமான செயல் என்று அர்ஜுனனுக்கு அறிவுறுத்துகிறான். அப்படின்னா இந்த போரை நான் செய்ய மாட்டேன், நான் அம்பு விடமாட்டேன், யாரையும் கொல்ல மாட்டேன், அந்த பாவம் என்னை வந்து சேரக்கூடாது, இந்த எண்ணத்தை விட்டொழித்து நீ க்ஷத்திரியன், உன்னுடைய தர்மத்தை காக்க வேண்டியது உன்னுடைய கடமை, எந்த காலத்திலும் அதிலிருந்து விலகிக் கொள்ளும் உரிமை உனக்கு இல்லை என்பதை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் கீதாச்சாரியார். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.